நேற்று திருநெல்வேலியில் நொன்னன் சீமான் நடத்தின நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகிகள் கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு கைகலப்பு நடந்திருக்குது. அந்த கைகலப்புல பாதிக்கப்பட்டு வெளவெளத்து போன தம்பிகள்லாம் வெளியில வந்து நொன்னனுக்கு எதிராக ஒப்பாரி வச்சிருக்கிறானுங்க. கட்சியா அது கன்றாவே நொன்ன எங்களையெல்லாம் மனுஷனா கூட மதிக்க மாட்டேங்கிறாரு, எங்க பேச்சை ஏன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாரு. சரி, நொன்னன் தான் அப்படி பிஹேவ் பண்றாரு, கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறாருன்னு பார்த்தா இந்த எச்ச மாமா பைய ஓட்ட எங்களையெல்லாம் அடிக்க வர்றான். அதை நொன்னன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பத்தா குறைக்கு பவுன்சர்களை எல்லாம் எங்க மேல ஏவி விடுறாரு. என்ன இது கிறுக்குத்தனம்? இனிமே அந்த கட்சியோட நாங்க அண்ணன் தண்ணி புழங்க மாட்டோம், அவங்களோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, இத்தோட அத்தனையும் முடிச்சுக்கிறோம் அப்படின்னு அடிபட்ட புளியை விட கொடூரமா வெளியில வந்து பிளிரி இருக்கிறானுங்க தம்பிகள்லாம். இது ஒரு பக்கம்னா இவங்க இப்படி பேசினா அந்த பக்கம் அவங்க, அதாவது நொன்ன இந்த வர்ற கூமுட்டைகளா, நான் சொல்றதுதான் சட்டம், நான் நடத்துறது தான் கட்சி, இஷ்ட கூந்தல்னா இருங்க, இல்லைன்னா இறுக்கி கட்டிக்கிட்டு கிளம்புங்க, இந்த மாதிரி கசகசன்னு பேசிட்டு இருக்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவரு பங்குக்கு இவங்க மேல பாஞ்சிருக்கிறாருன்னு வைங்க. ஆக்சுவலா நாம இதுல சீரியஸா பேசுறதுக்கு ஒண்ணு இல்லதான். ஏன்னா ஆமை குஞ்சுகளுக்குள் அடிக்கடி நடக்கிற ஒண்ணுதான், நாம அனுதினமும் பார்க்கிற ஒண்ணுதான். பேய்க்கும் சண்டை, பேய்கள் அதுக்குள்ளேயே அடிச்சுக்குது அப்படிங்கிற ரேஞ்சில் நாம இதை ஈஸியா கடந்து போயிடலாம் தான். பேய்கள் கொஞ்சிக்குது, மிஞ்சிக்குது, அதுகளுக்குள்ளேயே அடிச்சுக்குது, மண்ணை வாரி தூத்திக்குது, மானாவரியா கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணி திட்டிக்குது, மயரை பிடிச்சி ஆட்டிக்குது. பேய்களுக்குள்ளான சண்டையில நமக்கு என்ன பிரச்சனைன்னு நம்ம இதை ஈஸியா கடந்து போயிடலாம் தான். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பேராபத்தான விஷயம் இருக்குது. அதாவது நொன்ன எப்பேற்பட்ட தற்கூரி முண்டங்களை எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சியில தற்கூரிகளின் எண்ணிக்கை கூட கூட அது தமிழ்நாட்டுக்கு எப்பேற்பட்ட பேராபத்தா முடியும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடி அண்ணன் 5 வயசுலயே கையில பிடிச்சிக்கிட்டு நடந்தார்ல, அதுதாங்க 5 வயசுலயே கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்கை கலெக்டர் ஆபீஸை நோக்கி நொன்ன ரொம்ப கம்பீரமா நடந்தார்ல, அது சம்பந்தமான கிளுகிளுப்பான கதை ஒன்று இருக்குது. அதை என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவான். ஆக்சுவலா நொன்னனுடைய இந்த 5 வயசுலயே குஞ்ச பிடிச்சிக்கிட்டு நடந்த கதையெல்லாம் ஆக்சுவலா எல்லா ஆம குஞ்சுகளும் நம்பணுங்கிறதுக்காக நொன்னன் சொல்றது இல்ல. இத நொன்ன ஒரு நிபந்தனையின் அடிப்படையில தான் கூமுட்ட தம்பிகளுக்கெல்லாம் சொல்றாரு. அதாவது தற்கூரி முண்டங்களா, எல்லாரும் இந்த பீத்த கதையை நம்ப தேவையில்லடா. நாம் தமிழர் கட்சியிலேயே கடைஞ்செடுத்த கிறுக்கணுங்க இருப்பீங்கல்ல, எதுக்குமே ஆகாத விளங்காத தற்கூரி தம்பிகள்லாம் இருப்பீங்கல்ல, அறிவுங்கிறது இத்தினூண்டு கூட இல்லாத தற்கூரி தம்பிகள்லாம் இருப்பீங்கல்ல, அவனுங்க மட்டும் நம்பினா போதும், ஒரு நிபந்தனையோட தான் இந்த வகையான டயலாக்குகளை எல்லாம் நான் பேசுறேன் அப்படின்னு நொன்ன ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் இந்த மாதிரியான பீத்த கதைகளை எல்லாம் சொல்றாரு. ஆக்சுவலா இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு ஒரு விஷயத்தை நம்புறதுங்கிறதுக்கு ஒரு கிளுகிளுப்பான உதாரணம் இருக்குது. அதை சொல்றேன் கேளுங்க. அதாவது ஒரு ஊர்ல ஒரு புருஷனும் பொண்டாட்டியும் இருந்தாங்களாம். அதே ஊர்ல அந்த பொண்டாட்டிக்கு கள்ளக்காதன் ஒருத்தனும் இருந்தானா. ஒரு நாள் புருஷன் வெளியில போனதுக்கு அப்புறம் கள்ளக்காதலனோட கலவி இன்பத்துல ஈடுபடலாம்ங்கிற ஆசையில அந்த அம்மா அவனை நேரா வீட்டுக்கே வர சொல்லிருச்சான். அவனும் கலவி ஆசையில ஆர்வத்துல வந்து அத்தனையும் அவுத்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல ரொம்ப ஆர்வமா இறங்குறதுக்காக போனானா. முற்றும் துறந்த முனிவனா மாறி மற்ற நடவடிக்கைகள்ல ஈடுபட எத்தனிக்கும் போது வெளியில கதவை யாரோ தட்டுற சத்தம் கேட்டுதான். யாரா இது? கலவி இன்பத்துல ஈடுபடும் போது கரடி மாதிரி எந்த நாயிடா குறுக்க வந்ததுன்னு அந்த அம்மா டென்ஷன் ஆகி ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா வெளியில போன புருஷன் திடுதிப்புன்னு திரும்பி வந்துட்டானா. இந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்துல பட்டுன்னு அப்படியே பீரோவை திறந்து கள்ளக்காதலனை அப்படியே அம்மனை குண்டியாவே வச்சு உள்ள பூட்டிட்டு போய் குழுன்னு கதவை திறந்தா அவன் டென்ஷனா, ஏன் இதுக்கு இவ்வளவு நேரம் கதவை திறக்கிறதுக்கு? ஆமா, இந்த செருப்பு யாருதுன்னு அவன் கேட்க, அதுக்கு இந்த அம்மா அது உங்க செருப்பு தாங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் ஏன் செருப்பா, என்னது சின்னதால இருக்கு, இது பெருசால இருக்குதுன்னு சொல்ல, அதனாலதாங்க இந்த செருப்பை நீங்க போடாம போயிட்டீங்கன்னு சொல்ல, அவன் உள்ள வந்து பார்த்தா டேபிள் மேல 2 சரக்கு ஊத்தி வச்ச 2 டம்ளர்கள் இருந்துதான். இது என்னன்னு இவன் கேட்க, அதுக்கு அந்த அம்மா நீங்க தான் காலையில ஊத்தி வச்சுட்டு போனீங்கன்னு சொல்ல, என்ன பேசுற, எனக்கு தான் சரக்கடிக்கிற பழக்கமே கிடையாதுன்னு சொல்ல, அதுக்கு இந்த அம்மா அதனாலதான் நீங்க ஊத்துனதோட சரி குடிக்காம போயிட்டீங்க அப்படின்னு சொல்ல, அப்படியே நகர்ந்து பீரோ பக்கத்துல போனா அங்க அம்மனமா, அதாவது உள்ள அம்மனமா இருக்கான்ல, அவன் கலட்டி போட்ட பேண்ட் சட்டையெல்லாம் வெளியில பப்பர பேண்ட் கிடக்க, அதை பார்த்து இது யாருதுன்னு கேட்க, உங்களுதுதான் சொல்ல, என்ன பேசுற, என்னதுதான் சின்னதா இருக்குமே, இது என்ன பெருசா இருக்குதுன்னு சொல்ல, அதனாலதான் இதை நீங்க போடாம போயிட்டீங்கன்னு அந்த அம்மா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்க, பாட்டுன்னு அவன் பீரோவை திறந்தா தலைவன் உள்ள அம்மனை குண்டியாவே இருக்கிறாப்ல. யாரா நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீன்னு அவன் இவனை பார்த்து கேட்க, அதாவது ஒரிஜினலு கள்ளத்தை பார்த்து கேட்க, அதுக்கு அவன் மென்மையா வெளியில வந்து ரொம்ப மெதுவா ரொம்ப மென்மையா, அதாவதுங்க
பாருங்க, இது வரைக்கும் உங்க பொண்டாட்டி சொன்ன எல்லாத்தையும் நீங்க நம்புனீங்கன்னு வச்சுங்க, நீங்க உங்க பொண்டாட்டி சொன்ன அத்தனையும் அப்படியே நம்புற பட்சத்துல நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னானா. அந்த மாதிரி அவன் பீரோக்குள்ள அம்மன குண்டியா பஸ்ஸுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு நம்புற ஆம குஞ்சுகளுக்காக தான் நொன்ன இந்த கதையை சொல்றாரு. அதாவது 5 வயசுல குஞ்ச பிடிச்சிக்கிட்டு நடந்த கதையை. இதுதான் நிபந்தனையோட ஒரு விஷயத்தை நம்புறதுங்கிறது. தற்குறி தம்பிகள்லயே தரிகட்ட தற்குறி தம்பிகளுக்காக தான் நொன்ன இந்த மாதிரியான பீத்த கதைகளை சொல்றாரு. அனைத்து தம்பிகளும் இதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் இதுல இருக்கிற சாராம்சம்னு வைங்க. ரைட், கம்மிங் டு த பாயிண்ட். நொன்ன கட்சிக்குள்ள எப்பெல்லாம் கைகலப்பு நடக்குதோ, கட்சி கதை எப்போல்லாம் பப்ளிக்ல நாறுதோ, அது கன்றாவியான விஷயமா மாறுதோ, அப்போவெல்லாம் சொல்ற ஒரு பீத்த பதில் என்னன்னா, அது என் கட்சி பிரச்சனைங்க, அதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, என் கட்சி பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், என் கட்சிக்குள்ள நடக்கிற கலவரத்தால கரண்ட் பில்லு ஏறிடுச்சா, காய்கறி விலை ஏறிடுச்சா, பெட்ரோல் விலை ஏறிடுச்சா, நாட்டு மக்களுக்கும் பொதுமக்களுக்கு என்னங்க பிரச்சனை வந்துருச்சு, நீங்க எதுக்கு அதை தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் பேச தேவையில்ல அப்படிங்கிறத நேத்து வச்ச பிரஸ் மீட்லயே நொன்ன அதே தான் சொல்லியிருக்கிறாரு. இது சம்பந்தமா ஆம குஞ்சுகள்கிட்ட நான் கேட்கறது என்னன்னா, ஏன்டா கூமுட்டைகளை, உங்க நொன்ன கட்சி தானே நடத்துறாரு, வேற ஏதாவது கடலை முட்டாய் தயாரிக்கிற கம்பெனி நடத்துறாரா, கடலை முட்டாய் தயாரிக்கிற ஃபேக்டரிக்குள்ள எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒரு 4 பேர் அடிச்சுக்கிட்டாங்க, அவங்கள தூக்கி வீசிட்டு அவங்கள வேலைக்கு வேணாம்னு சொல்லிட்டு வேற ஒரு 4 பேரை சேர்த்துட்டோம், பிரச்சனையை முடிச்சிட்டோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை, கடலை முட்டாயோட டேஸ்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்தா மட்டும் அதை பேசுங்க, சம்மந்தம் இல்லாம கம்பெனிக்குள்ள நடக்கிற விஷயத்தையெல்லாம் நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு இது என்ன கடலை முட்டாய் வியாபாரமா? உங்க நொன்ன கட்சி தாண்டா நடத்துறாரு, கட்சி மட்டும் நடத்தல, ஆட்சியை என்கிட்ட கொடுத்துரு, ஆட்சியை என்கிட்ட கொடுத்துரு, ஒரு 5 வருஷம் மட்டும் என்கிட்ட ஆட்சியை கொடுத்து பாருங்க, அப்படியே நட்டு குத்தா தூக்கி நிறுத்தனா இல்லையா பாரு, புடிங்கி நடறனா இல்லையான்னு பாருங்க உங்க நொன்ன முக்கறாருல. அப்புறம் உங்க நொன்ன கட்சி நடத்துற யோகிதை என்னன்னு ஊர் உலகத்துக்கு சொல்லணும்ல. உங்க நொன்ன மாதிரி எதுக்குமே ஆவாத, எதையுமே செயல்படுத்தி காட்ட துப்பில்லாத, எதையுமே பிராக்டிக்கலா பண்ண வக்கில்லாத ஒரு ஆள் கையில் அதிகாரம் கிடைச்சா நாம என்ன ஆகுறது, இந்த நாடு என்ன ஆகுறது, இந்த மாநிலம் என்ன ஆகுறது, இந்த மாநிலத்தில் இருக்கிற மக்கள்லாம் என்ன ஆகுறது, நம்மளோட வாரிசுகள்லாம் என்ன ஆகுறது அப்படிங்கிறதெல்லாம் ஊர் உலகத்துக்கு சொல்லணும்ல. உங்க நொன்னனோட பவுசு கூந்தல் என்னங்கிறத பப்ளிக்கு பட்டவர்த்தனமா சொல்லணும் இல்லடா. கட்சின்னு வந்துட்டா எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். உங்க நொன்ன மட்டும் கலைஞர் பேரை எதுக்கு எல்லா திட்டங்களுக்கும் வைக்கிறேன்னு கேட்கிறாரு. கலைஞர் பேரை வைக்கிறதுனால கத்திரிக்காய் விலை ஏறி போச்சா, காய்கறி விலை ஏறி போச்சா, பெட்ரோல் விலை ஏறி போச்சாடா கூமுட்டைகளா? சம்மந்தம் இல்லாம எதுக்குடா கலைஞர் பேரை வைக்கிறத பத்தி இழுக்கிறாப்ல? அப்படின்னா என்ன, அரசியல்னா அத்தனை கேள்விக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும், எங்கேயும் போக முடியாது. அதிகாரம் யாருகிட்ட இருக்கணுங்கிறத விட யாருகிட்ட இருக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியம். உங்க நொன்ன மாதிரி கூமுட்டைகள்ட்ட எல்லாம் தப்பி தவறி அதிகாரம் கிடைச்சா நம்ம வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகுங்கிறதுக்கு இந்த மாதிரி உதாரணங்களை பொதுமக்கள்கிட்ட காட்டி பேசிதானா ஆகணும், தற்கூரி முண்டாங்களா. அதே மாதிரி சீமானால இன்னொரு பேராபத்து ஒன்று இருக்குது, ஆரம்பத்திலேயே அதை முடிச்சு விட்டுறணும். அதாவது இப்ப தம்பிகள்லாம் வெளியில போறானுங்கல்ல, அவனுக்கு வெளியில வந்து சொல்றதெல்லாம் என்ன, ஆல்மோஸ்ட் அத்தனை தம்பிகளை என்ன சொல்றானுங்கன்னா, நொன்னனோட நிர்வாக நடவடிக்கைகள்ல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, நொன்ன எங்களை மனுஷனாவே மதிக்க மாட்டேங்கிறாரு, எங்களுக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு, கட்சியை கட்டமைக்கிறதுல எல்லாம் நொன்ன ஆர்வம் காட்டுறதில்ல, அரசியல் வெற்றி பெறதுல எல்லாம் நொன்ன ஆர்வம் காட்டுறதில்ல, கூட்டணி வச்சாதான் ஜெயிக்க முடியுங்கிற அந்த பிராக்டிக்கலான உண்மையெல்லாம் நொன்னனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் அவர் அதில் ஆர்வம் காட்டுறதில்ல. ஸோ அவருக்கு ஜெயிக்கிற ஐடியாவே கிடையாதுங்கிறதுனால தான் நாங்கள் அவர் கட்சி விட்டு வெளியே போகிறோமே தவிர அவருடைய தமிழ் தேசிய கொள்கைகள் எல்லாம் எங்களுக்கு எந்த முரண்பாடும் கிடையாது. தமிழ் தேசியம்ங்கிறது ஒரு ஈடு இணை இல்லாத இந்த தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு அரசியல் கொள்கை, அதை முன்னெடுக்கிற சீமானை நாங்கள் தொடர்ந்து ஆதரிப்போம், கட்சியை விட்டு தான் வெளியே போகிறோமே தவிர கொள்கையோட எல்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத அவங்க சொல்றது. இதுதான் பேராபத்தானது. என்னன்னே தெரியாம கொள்கைனா என்ன, தமிழ் தேசியம்ங்கிறது பிராக்டிக்கலா என்ன மீனிங்ல வரும் அப்படின்னு என்னன்னே தெரியாம நொன்னம் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிற இந்த கூமுட்டைகள்லாம் தான் பேராபத்தானவர்கள், தமிழ்நாட்டை 1000 வருஷம் பின்னாடி இழுத்துக்கிட்டு போகக்கூடிய ஆபத்தானவர்கள். அதாவது ஆம குஞ்சுகளா, உன்னை தெளிவா புரிஞ்சுக்கங்க, இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ள ஒரு மாநிலமா இருந்துகிட்டு என்னடா வெங்காய தமிழ் தேசியத்தை உங்க நொன்னம் புடுங்கி நட்டுருவாரு, அப்படியே அறுத்து தள்ளிடுவாரு. காசுக்காக டெல்லியோட கருணையை எதிர்பார்க்கிற நிலைமையில தான் இன்னைக்கு தேதிக்கு அத்தனை மாநில அரசுகளும் இருக்குது. உங்க நொன்னம் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆன மட்டும் அவரே தனியா நோட் அடிச்சிருவாரா? என்னடா வெங்காய தமிழ் தேசியம், என்னடா கிறுக்கு கூந்தல் தமிழ் தேசியம்ங்கிற தமிழ் தேசியம்ங்கிற வார்த்தைக்கெல்லாம் பிராக்டிக்கலா இந்திய அரசியலுக்குள்ள எந்த மீனிங்கும் கிடையாது. சும்மா பொழுது போகாம உட்காந்து எதையாவது பேசிக்கிட்டு இருக்கலாமே தவிர எந்த இதுவும் கிடையாது. 8 கோடி தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றினாலும் ஒரே ஒரு ஆளுநர் அவர் பாட்டுக்கு அதை தூக்கி குப்பையில போட்டுட்டு போயிட்டே இருக்கிறாரு. அது மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன், உங்களால ஆனதை பார்த்துக்கன்னு ஓப்பனா சவால்லாம் விடுறாரு. நம்மளால என்னடா பண்ண
முடிஞ்சது. என்னடா வெங்காய தமிழ் தேசியம், உங்க நொண்ணன் தமிழ்நாட்டோட முதலமைச்சரானோ அப்படியே புடுங்கி நட்டுருவாரா? தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் மலரணும்னா தமிழ்நாடு தனி நாடாகணும். அதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? ஒரு நாட்டுக்கு ஒரு தேசியம் தான் இருக்க முடியும், 1000 தேசியமெல்லாம் இருக்க முடியாது. சும்மா தமிழ் தேசியம், தெலுங்கு தேசியம், உருது தேசியம், எருது தேசியம்னு எதையாவது பேசிக்கிட்டு ஓரமா உட்காந்து மண்ணு கூட்டி விளையாடிட்டு இருக்கலாமே தவிர வேற ஒரு மயரையும் புடுங்க முடியாது. இந்தியாங்கிற அந்த இரும்பு சட்டத்துக்குள்ளதான் எல்லாம் இருக்கிறாங்க. இந்திய அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தான் எல்லாரும் செயல்படுறாங்க. தேவைப்பட்டா எந்நேரம் வேணும்னாலும் ஒரு மாநில அரசை கலைக்கிற அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கும்போது என்னடா மயிறு தமிழ் தேசியம்னு நான் கேட்கிறேன். எங்கடா இருக்குது தமிழ் தேசியம்? ஈழத்துல பிரபாகரன் தமிழ் தேசியம் பேசினாரு. அவர் என்ன ஈழத்துக்கு முதலமைச்சர் பதவி கேட்டாரா? தனிநாடு கேட்டாரா? தற்கூரி முண்டங்களா, போய் உங்க நொண்ணுகிட்ட அதையெல்லாம் என்னன்னு கேளுங்க. தனிநாடு கேட்டாதானே தமிழ் தேசியம். ஒரு நாட்டுடைய நல்லது கெட்டது அத்தனையும் அந்த நாட்டுக்குள்ளேயே செஞ்சுக்க முடிஞ்சா, அதாவது தமிழ்நாட்டுடைய அத்தனை நல்லது கெட்டதுகளையும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே பண்ண முடிஞ்சா மட்டும்தான் அதுக்கு பேரு தமிழ் தேசியம். தமிழ்நாட்டு மக்கள் மீதான அதிகாரம்ங்கிறது மாநில அரசை விட மத்திய அரசுக்கு பல மடங்கு கூடுதல். அத்தனை அதிகாரமும் டெல்லியில் இருக்கும்போது என்னத்திரா தமிழ் தேசியத்தில் அப்படியே புடுங்கி நட்டுருவீங்க? சீமான் முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு பேர் தான் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு போங்க. என்னத்துக்கு கொள்கை கூந்தல்லாம் இருக்கிறதாவும் ஒரு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறதாவும் பேசி ஊரை ஏமாத்திட்டு திரிகிறாரு உங்க நொண்ண. நீங்களும் நம்பிக்கிட்டு திரிகிறீங்க. தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல உங்க நொண்ண மொழிவெறி அரசியல் பண்றாரு. பிராமின் டாமினேஷனுக்கு எதிரான டிராவிடியன் ஐடியாலஜியை டைலூட் பண்ற வேலை பார்க்கறாரு. அவ்வளவுதான். ரோட்ல வர்றம் போறவன் எல்லாம் வந்தேரின்னு சொல்றது, இதெல்லாம் தமிழ் சாதி, இதெல்லாம் தமிழர் அல்லாத சாதின்னு சாதி அரசியல் பண்றது, லிஸ்ட் பண்ணி இவனை அவனுக்கு எதிரி அவனை இவனுக்கு எதிரின்னு தூண்டி விட்டு சண்டையை மூட்டி விட்டு நம்மளோட குடியை கெடுக்க பார்க்கிறாரு. அவ்வளவுதான். தமிழ் தேசியம்லாம் இந்தியாக்குள்ள இருந்து சாத்தியம்னு நம்புனீங்கன்னா அப்புறம் உங்களை விட இழிச்ச வாயினுங்க உலகத்திலேயே கிடையாது. உங்க நொண்ணகிட்ட போய் கேளுங்க, இந்தியாக்குள்ள இருந்துகிட்டு நீங்க எப்படின்னு தமிழ் தேசியத்தை புடுங்கி நடுவீங்க? இந்தியாவுக்கு ஒரே தேசியம் தானே, இந்திய தேசியம் தானே. இந்திய தேசியம், இந்திய இறையாண்மைங்கிறதெல்லாம் ஒன்று தானே இருக்க முடியும், 1000 இருக்க முடியுமா? கேளுங்கடா கூமட்டைகளா. இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.